இருக்கும். அந்த ஆண்களுக்கு நகை வாங்கி கொடுக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாருமே வந்து அந்த நகையை இன்னைக்கு ஒரு கடையோட ஆண்களை ஆகியிருப்பது நம்ம அந்த கடையில் நகை வாங்குறது நமக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு இந்த நகை வாங்குறதுக்காக இந்த விழா கொண்டாடி கலந்துக்கிறதுக்காக நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாரையும் ஜோஸ் அலுகாஸ் சார்பாக மனமாற வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம நிகழ்வுக்காக நம்முடைய பாளை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் இங்க வர இருக்காங்க. இப்போ நம்முடைய முக்கிய வேலைகள் ஒரு மதிப்பு மிகு மரியாதை மிகு அன்புக்குரிய விருந்தினருக்கு வந்துட்டு இருக்காங்க. திரு காமராஜ் அவர்கள், வழக்கறிஞர் திரு காமராஜ் அவர்கள், அவங்க ஏஎஸ்சி மெம்பர், அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்புடைய செயலாளராக இருக்கக்கூடிய திரு காமராஜ் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்காங்க. திருமதி விஜிதா சதாசிவம், திருமதி கிரேஸ் செல்வராணி, தூத்துக்குடி தொழிலதிபர் திரு கோபால் அவர்கள், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் திரு முத்துக்குட்டி அவர்கள் எல்லாருமே இங்க வருகை தந்திருக்காங்க. எல்லாரும் அன்புக்குரிய மதிப்புக்குரிய சிறப்பு விருந்தினர்கள் இவங்க எல்லாருமே. இப்போ நம்முடைய முக்கியமான சிறப்பு விருந்தினர் தலைமை வந்து வருவாங்க. ஸோ அதனால இந்த விழா ரொம்ப சிறப்பாக ஆரம்பிக்கும். எல்லாருமே வந்து எனக்கு ஹார்ட் க்ளோஸ் மாதிரி அவங்கள எப்படி ரிலேட்டிவ் மாதிரி தான் எனக்கு வரப்போ அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டியாக இருக்கட்டும். நான் ஒரு சின்ன கம்மல் வாங்க வருவேன், அவங்க என்ன பெரிய ஆரமே வாங்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நமக்கு இங்கே உள்ளவங்க ரொம்ப க்ளோஸ் வச்சுக்கோங்க. மற்ற எந்த கடைக்கு இப்போ நான் கிட்டத்தட்ட இங்கே 16 இயர்ஸ் நான் அந்த ஜோசல்காசிலேருந்து நான் வந்து எங்களுக்கு கற்றுவேன். ஸோ இங்கே வரும்போது ஒரு ஸ்பெஷலாக வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்தேன். ஆனால் என்னை கூப்பிட்டு பேச வைப்பீங்கன்னு நினைக்கல. அதுமாதிரி டிசைன்ஸுமே எனக்கு நல்லா பிடிக்கும். அப்படி நிறைய கலெக்ஷன்ஸ் இல்லைன்னா நேரில் சொல்லிடுவேன், சார் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய கம்மியாக இருக்குது, நல்லா பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுமாதிரி எது எது நல்ல எந்த இது இருந்தாலும் சரி தான் நீட்டாக எடுத்து காமிப்பாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கிடுவேன். ஸோ தேங்க்யூ. இனிய காலை வணக்கம். அதாவது இப்போ மேடம் சொல்ற மாதிரி இந்த கடையில் இருக்கிறது மட்டும் தங்கம் இல்லை, இங்க இருக்கக்கூடியவங்க அனைவருமே தங்கம் தான். அந்த அளவுக்கு அவங்களுடைய அப்ரோச்மெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பொலைட்டா எல்லாமே ரிசீவ் பண்ணி அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தேவையானதை வந்து ரொம்ப பொறுமையா எடுத்து காமிச்சு எந்த ஒரு எரிச்சல் இல்லாத அளவுக்கு ரொம்ப சிறப்பா பண்ணக்கூடிய ஒரு பேர் பெற்ற நிறுவனம் தான் ஜோஸ் அலுகாஸ். அதே மாதிரி இந்த மேனேஜர் பிரமோத் சார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து வெளியே விடவே மாட்டார். எப்படியாவது அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி உங்களை நகை எடுக்க வச்சுக்குவாரு. அந்த அளவுக்கு அது மட்டும் இல்லை, தரத்துக்கும் ஒரு சிறந்த இடம் திருநெல்வேலியில் வந்து இன்னைக்கு ஜோஸ் அலுகாஸ் அப்படிங்கிறத வந்து எந்த ஒரு மாற்றம் இருக்கு. வருகை தந்ததுக்கு நாங்கள் மீண்டும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். பொதுவா வந்து கொண்டாட்டி சொல்லி அம்மா சொல்லி கூட பிறந்தவங்க சொல்லி கேட்காதவங்க பிள்ளைங்க சொன்னா எல்லாம் கேட்பாங்க. இந்த அப்பாக்களுடைய பழக்கமே அதுதான். அதனால நாளைக்கு இந்த பொம்பளை பிள்ளைக்காக அவர் எல்லாம் செய்வார். மறுபடியும் ஜோஸ் அலுகாஸ் தான் வரணும். நாங்கள் வாங்கிட்டோம். மொத்தத்தில் ஃபேமிலியே கிட்டத்தட்ட யூஎஸ் கூட எல்லாருமே இன்னைக்கு ஸ்பெஷல் கிடையாது. நாங்கள் நினைச்சாலும் நினைச்சா வந்தாலே ஸ்பெஷல் தான். தூத்துக்குடியிலிருந்து முத்துநகர்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த தொழிலதிபரை நாங்கள் வந்து ஜோஸ் அலுகாஸ் சார்பாக ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம இந்த 3rd anniversary ரொம்ப சந்தோஷமா இந்த இடத்துல அங்கே வந்து 18 years ஆயிடுச்சு. இங்கே 3rd anniversary இந்த நாள் நீங்க என்ன சொல்றீங்க ஜோஸ் அலுகாஸ்? அனைவருக்கும் என் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாள் தான் எல்லோருக்கும். எனக்கு இந்த கடையில இருந்து அந்த கடையில தான் வந்து கஸ்டமராக இருந்தேன். 10 வருடங்களுக்கு முன்னதாகவே நான் வந்து ஜோஸ் அலுகாஸுடைய ரசிகர். நான் வேற எங்கேயும் நகையை வாங்க மாட்டேன். தூத்துக்குடியிலேயே என்னுடைய ஊர் தூத்துக்குடியிலேயே ஏகப்பட்ட கடைகள் இருக்கு. ஆனால் எல்லா கடைகளிலும் இருந்து இங்கே தான் வருவோம். ஒரு மூக்குத்தி வாங்கினாலும் ஜோஸ் அலுகாஸ் தான். 2 பொண்ணுகளுக்கும் கல்யாணத்துக்கு நான் இங்கே தான் வாங்கினேன். மேற்கொண்டும் என்னுடைய லைஃப்க்கு அப்புறம் என் பிள்ளைங்க வம்சாவளியா நாங்கள் வந்து ஜோஸ் அலுகாஸ் தான் வாங்குவோம். ஏன்னா இவங்களுடைய அணுகுமுறைய ஒரு தனி சிறப்பு. மூஞ்சில ஒரு சின்ன இது கூட வராது. நான் ஏகப்பட்ட கடைக்கு போயிருக்கேன், ஏகப்பட்ட கடையில் வாங்கியிருக்கேன். ஆனால் அது இதுவரைக்கும் நமக்கு பிடித்த கடை அப்படின்னா இந்த ஜோஸ் அலுகாஸ் மட்டும்தான். ஜோஸ் அலுகாஸ் இஸ் கிரேட். அதை வந்து நம்பர் 1ன்னு சொல்லலாம். மித்த கடைகளோட சிறப்பு அணுகுமுறை, ரெஸ்பான்சிபிலிட்டி, 2வது முக சிரிப்போடு கொடுப்பாங்க. அது வந்து
எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். என் பிள்ளைகள்லாம் யூகேல படித்த பிள்ளைங்க தான். ஏகப்பட்ட இடங்களுக்கு போயிருக்கு வந்திருக்கு. ஆனால் அங்கெல்லாம் நகை பிடிக்காதது இங்கே வந்தோன்னு பிடிக்கும். ஏகப்பட்ட வைரஸ் செட்டு வாங்கினாலுங்க, தங்கம் வாங்குவாங்க. எதுனாலும் உடனே தூத்துக்குடி 1 hour தான், அங்கேருந்து வந்துடுவோம். 2வது என்னுடைய நண்பர்கள், என்னுடைய ரிலேஷன் எல்லாமே நாங்கள் வந்து வாங்கணும்னு சொல்லி இது பண்ணி விட்ருக்கேன், கன்வெர்ட் பண்ணி விட்ருக்கேன். வர்றாங்க, வாங்குறாங்க. அதனால நம்பர் 1 நம்ம சொல்லணும்னா நம்ம ஜாஸா இருக்கு. அதுக்கு மேலே அதை புகழ முடிய இடமே இல்லை. தேங்க்யூ வெரி மச். கடை வந்ததுலேருந்தே எல்லாம் இங்கே தான் பர்ச்சேஸ். சோஃபா, ஜாஸ் அலக்காஸ் திருநெல்வேலியில் வந்ததுலேருந்து பழைய கடையோ புது கடையோ வேற எங்கிட்ட எந்த கடையில் உள்ள ஜுவல்ஸும் கிடையாது. ஒன்லி ஜாஸ் அலக்காஸ் ஜுவல்ஸ் மட்டும்தான். நாட் ஓன்லி மை செல்ஃப், என் ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், நோன் பர்சன்ஸ் எல்லாருமே இங்கே தான் வருவாங்க. மோரோவர் ஒன்லி த ஹாஸ்பிட்டாலிட்டி, எவ்ரிபடி அதான் கோட் பண்ணாங்க. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஒரு செயினோட நிறுத்தாதீங்க, இந்த கலருக்கு மேட்சாக ஒரு நெக்லஸ் எடுத்து கொடுங்கப்பா. இந்த டார்க் க்ரீன் கலரில் பேர்ல் அல்லது கல் இதாக டைமண்ட் அப்படி இருந்தால் கூட எடுத்து கொடுத்துருங்க. அது அவங்க இன்னைக்கு வாங்கிட்டு தான் போடுறாங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள் முதல்ல. ஹர்ஷிதா. ஹர்ஷிதா, என்ன பண்ணுறீங்க? ஸ்டூடெண்ட்டா? ஸ்டூடெண்ட், சேவியர்ஸ் காலேஜ், MBA. ஓகே, பார்த்தீங்களா, பிஸ்னஸ்க்கு MBA படிக்கக்கூடிய ஒரு அன்பா சகோதரி. கடைசியாக இங்கே என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க உங்களுக்காக? ரிங்ஸ் வாங்கினோம், இயரிங்ஸ், ரிங்ஸ். இதுவே இங்கே வாங்கினது தான். வெரி குட். உங்களுக்கு எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலையா? இதை எனக்கு தான் பண்ணாங்க. இது ஆல்ரெடி வாங்கினது. இன்னைக்கு ரீசெண்டாக செக் பண்ணி பார்ப்போம், எது பிடிச்சது அதை அப்படியே வாங்கலாம். பார்த்தீங்களா, பசங்களுக்கு கூட வந்து இப்போ தங்கத்து மேலே ஒரு ஆசை இருக்குது. இது வந்து வெறும் தங்கத்துக்காக இல்லை, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி தானே. இருந்தாலும் வந்து இந்த ரிங் ரொம்ப அழகாக, காதில் போட்டது இயரிங் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அது ஜூம் பண்ணிக்கோங்க சார், ரொம்ப அழகாக இருக்குது அந்த ரிங். ஏன்னா ஜென்ஸ் வந்து நான் இந்த இயரிங் போடுறது ரொம்ப கம்மி தானே. ஸோ நல்லாயிருக்கு. ஸோ வாழ்த்துக்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு போங்க. ஆனால் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இன்றைக்கி எதாவது வாங்கிட்டு போகிறீங்க, உங்கள் அப்பாவுக்கு ஒரு செலவு நீங்கள் ஒரு 5 lakhs செலவு வச்சுருங்க இன்னைக்கு. சரியா சார்? மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்களா சார்? அப்புறம் என்ன, தாராளமாக வாங்கிட்டு போங்க. அவ்வளோதான். ரைட், வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. ரைட், வாங்க தனலட்சுமி. நீங்கள் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க இங்கே? 3 வருஷம் ஆகுது. இந்த ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கீங்க. எப்படி ஃபீல் அந்த பிரான்ச்சில் இருந்தீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நம்ம வந்து எந்த இடத்துல பெருமைப்படுவோம் அப்படின்னா, இந்தியனாய் பிறந்ததுக்கு பெருமைப்படுவோம், தமிழனாய் வாழ்கிறதுக்கு பெருமைப்படலாம். மலையாளிஸ் நிறைய இருக்காங்க, ஸோ அவங்களுக்காக சொல்லிடுவோம். மலையாளியாக பிறந்ததுக்கு பெருமைப்படலாம். அது மாதிரி அதில் இது ஒரு பெருமை இல்லையா? இங்கே ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய பெருமை. நம்ம வேலை செய்கிற இடம் நமக்கு வந்து மன திருப்தியும் மன சந்தோஷத்தையும் தரணும். அந்த வகையில் நீங்கள் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன் நான். இன்றைக்கி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எந்த இது சேல் பண்ணியிருக்கீங்க? ஏதாவது சேல் பண்ணியிருக்கீங்களா? இப்போ தான் ஸ்டெட் அவங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கோம். செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க சார், டிஸ்கவுண்ட் பண்ணக்கப்புறம் எடுத்துருவாங்க. எதனால் தனலட்சுமி ஸ்பெஷல்? அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, எல்லா கஸ்டமரையும் நான் அட்டன் பண்ணுவேன். பொறுமை அவங்க சொல்கிறாங்க பாருங்க, பொறுமையாக எடுத்து காட்டுவாங்க. வந்து ஃபேமிலி, அவங்க நம்மளோட ஃபேமிலி எல்லாருமே. அதெல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸை திருப்திப்படுத்துறது நம்ம வேலை. அப்பா கேட்டதெல்லாம் வாங்கி தருவாங்க, ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கி தர மாட்டாங்க. இப்போ உங்கள் ஒய்ஃப் முன்னாடி தான் நான் கேட்குறேன், இப்போ அவங்க கேட்டதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக வாங்கி கொடுக்க தான் செய்யணும். முடியாது அப்படிங்கிறது கிடையாதுல்ல. எப்போவுமே நம்ம அந்த கட்டத்தில் தானே இருக்கிறோம். இப்போ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் எதுவோ அது நம்ம தான் செய்யணும். வா, அழகாக இருக்குது. கைத்தட்டிக்க. நல்ல ஒரு அழகான ஒரு தத்துவம். அவங்களுக்கு என்ன தேவையோ, அவங்களுக்கு என்ன ஆசைப்படாங்களோ நம்ம தானே செய்யணும். அப்போ நம்ம தானே வாங்கி கொடுக்கணும். கரெக்ட். நீங்கள் உண்மையிலே ரொம்ப லக்கி. இது வரைக்கும் அவங்களுக்கு என்னெல்லாம் இங்கே பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருப்பீங்க? ஆக்சுவலாக வந்து இப்போது இடைப்பட்ட டைமில் தான் எங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானார் மிஸ்டர் பிரமோத் அப்படிங்கிறது. பொதுவாக அதாவது ஒரு 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 நிர்வாகத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஓனர்ஷிப் காரணமாக இருப்பாங்க. ஆனால் அந்த நிர்வாகம் வளரணும் அப்படின்னா அங்கே உள்ள ஒர்க்கர் தான் காரணமாக இருப்பாங்க. அந்த ஒர்க்கரை ஒரு டீமாக வழிநடத்தி கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு லீடர்ஷிப் வேணும். அப்படி ஒரு அழகான ஒரு பர்ஃபெக்டான ஒரு லீடர்ஷிப் அப்படிங்கிறது த கிரேட் மிஸ் ஆஃப் பிரமோத். பிரமோத் வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரையும் ஈக்குவலாக ஈவனாக எல்லாரையும் பார்க்கக்கூடிய நபர். இவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் மனிதர்களை நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல நபராக இருக்கிறாரு. அவருடைய முகபாவனைக்காகவே இங்கே நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. அதுபோக அவருடைய இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஃபேமிலியாக அவர் மிங்கிள் பண்ணக்கூடிய விஷயம், எல்லாருமே கேர் எடுக்கணும் அப்படிங்கிறது. தனி நபராக இருந்தால் கூட தனி நபராக அவருடைய டீமாக ஒன்று சேர்ந்து எடுத்து இங்கே வரக்கூடிய எல்லா நபருக்கும் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அது ஜோஸ் ஆல்கஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிறது அவர் தான். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தலைமை லீடர்ஷிப் கரெக்டாக இருந்தாலும் அந்த ஒரு யூனிட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் புன்னகை முகம், அந்த புன்னகை மன்னன்னே சொல்லிடுறாங்களே, இப்போ பார்த்தாலும் சிரிச்சுனே தான் இருப்பார். பிரமோத் வந்து ஒரு மூட் ஆஃப்லையோ இல்லை அப்படி முகம் ஆடி போய் நம்ம பார்க்கவே முடியாது. எப்போவுமே அவர் வந்து நல்லா சிரிச்சிட்டே இருப்பார். நீங்கள் கூட சிரிச்சிட்டே தான் இருக்கீங்க. ஸோ உங்கள் மனைவிக்கு அந்த சந்தோஷம் இருக்குல்ல, இப்போ அவங்களே இப்போ பாருங்கள் அந்த சிரிப்பு அப்படியே அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ என்ன வாங்குறீங்க நீங்கள் இன்னைக்கு? அவங்க ஒரே சர்ப்ரைஸ் தான் நிறைய பண்ணுவாங்க. இன்னைக்கு என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறீங்க?
இல்லை ஆக்சுவலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோஸ் ஆல்காஸ் அப்படிங்கிறது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னுக்கிட்டே எனக்கு தெரியும். நான் போட்டுக்க ரிங்கு கூட இவங்ககிட்ட இருந்து வாங்கினது தான். பட் பிரமோத் சார் வந்து இப்போ வெரி இம்பார்ட்டன்ட் டைமில் வந்து எனக்கு ரொம்ப பரிச்சயமான நபர். இப்போ அவருக்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட்காக வந்திருக்கும். எனக்கு பிடிச்ச டிசைன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுவேன். பாளை சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய திரு அப்துல் வஹாப் அவர்கள் இந்த இடத்தில் இந்த கேக் கட் பண்ற நிகழ்வை தொடங்கி வைக்கிறார். ரீஜனல் மேனேஜர் திரு பிஜு அவர்கள் அவருக்கு இனிப்பு ஊட்டுகிறார். ஜோஸ் ஆல்காஸ் நிறுவனத்தினுடைய 3வது ஆண்டு விழாவிற்கு எங்களை அழைப்பதற்காக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவுக்கு என்னோடு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாநகரத்தினுடைய மேயர் ராமகிருஷ்ணன் என்ற கிட் அவர்களே, துணை மேயர் KR ராஜு அவர்களே, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய உறுப்பினர் வழக்கறிஞர் காமராஜ் அவர்களே, வழக்கறிஞர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் தினேஷ் அவர்களே, பகுதிச் செயலாளர் தம்பி செல்லத்துறை அவர்களே, சுஜித் அவர்களே, தம்பி மகேந்திரன் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற ஜோஸ் ஆல்காஸின் 3ஆம் ஆண்டு நான் திறப்பு விழாவிலும் நமது சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களோடு திறப்பு விழாவிலும் கலந்து கொண்டேன். இன்று 3ஆம் ஆண்டு விழாவிலும் கலந்து கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்து இந்த நிறுவனம் பல்லாண்டு மக்கள் மத்தியிலே நன்மதிப்போடு பெருமதிப்போடு சிறப்பாக நடத்துவதற்கு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. ஸோ அடுத்து நம்முடைய மாநகர தந்தை உங்களை வந்து அழைக்கிறதே மேயர் அப்படின்னு சொல்கிறத விடவும் அது கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். மாநகர தந்தைன்னு சொல்லும்போது கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை சார்? ஸோ அப்படி ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ரொம்ப எளிமையான, அதில் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் குறிப்பிடணும். நீங்கள் வந்து சைக்கிளில் வர்றது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா எல்லாரும் பார்ப்பாங்க. அதை வந்து ஒரு வணக்கத்துக்குரிய போற்றுதலுக்குரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த எளிமை வந்து யாருக்கிட்டையும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட எளிமையான மனிதர் இன்னைக்கு இந்த அற்புதமான நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கீங்க. ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்தி பேசுங்க சார். ஜோஸ் ஆல்காஸுடைய நிறுவனம் எங்களுக்கு வந்து அழைப்பு கொடுக்கல என்று நான் நினைக்கவில்லை. ஏன்னா என்னுடைய வார்டு சோம்சனியில் தான் அந்த நிறுவனம் இயங்கி கொண்டு வருகிறது. நான் அந்த பகுதியுடைய கவுன்சிலர். இப்போ இன்றைக்கி மாநகர தந்தையாக இன்றைக்கி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன்னா இன்றைக்கி தமிழ்நாடுடைய முதல்வர் அது மாதிரி சின்னவர் ஒரு எளிமையான சைக்கிளில் சென்றுகிட்டு இருக்கவரை இன்றைக்கி ஒரு மாநகருடைய தந்தையாக ஆகியிருக்கிறதுக்கு எப்போதும் என்னுடைய சகோதரர் அப்துல் வஹாப் அவர்தான் அந்த பிள்ளையார் சொல்லியை போட்டு விட்டார்கள். அப்துல் என்றால் வெற்றிக்கு அறிகுறி. அந்த அப்துல் வஹாப் இந்த நிறுவனத்தை தொடங்கி வச்சிருக்கும் போது வெற்றி தான். அப்துல் என்றாலே வெற்றி, வஹாப் என்றாலே வெற்றி தான். அப்படிங்கும்போது 3 ஆண்டு காலம் முன்பு இந்த நிறுவனத்தை தொடங்கி வச்சிருக்கார்கள். இன்றைக்கி 3வது ஆண்டுக்கு ஒரு மாநகர தந்தை, ஒரு மன்மிகு துணை மேயர் மற்றும் கூட்டணி கட்சிக்கு சேர்ந்த தமிழ்நாடு லெவலில் பேர் பெறக்கூடிய காமராஜர் அவர்கள் இன்றைக்கி வேறொரு சூழ்நிலை இருந்தாலும் எங்களோட பெரிய பெருமாளுடைய சன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்படி ஒவ்வொருடைய நிகழ்வு பார்க்கும்போது முக்கியமான அந்த
ஜெயல்காசுடைய தரம். வந்து ஜெயல்காசு என்றாலே ஒரு தரம். எந்த இடத்துல பார்த்தாலும் இந்த நகையை உரசி பார்த்தாலும் சுத்தமாகவும் நியாயமான முறையில் இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டு இருக்கிறது. அது இன்றைக்கி திருநெல்வேலியுடைய மாநகர மத்தியில் நல்ல ஒரு பேரும் புகழோடு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ மக்கள் 3வது ஆண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. என்ன காரணம்னா கஸ்டமர் நம்ம உள்ளே நுழையும் போது இந்த கஸ்டமருடைய நீங்கள் வரையறுக்கக்கூடிய தன்மை தான் அதோடைய முக்கியம். வாங்க, தமிழ்நாடுடைய கலாச்சாரம், அது திருநாளுடைய பண்பு பாசம், தாமிரபரணி உடைய பண்பு பாசத்தோடு இன்றைக்கி அவ்வளோ பேர் பொன் சிரிப்போடு இந்த ஜெயல்காசுடைய நிறுவனம் இன்றைக்கி எங்களெல்லாம் வரையிட்டு இருக்குது. எப்போதும் இந்த சிரிப்பும் இந்த பாசத்தோடும் இந்த தரமும் இந்த நியாயமான விலையிலும் இந்த நிறுவனம் மேலும் மேலும் தொடர்ந்து அடுத்தால 25வது ஆண்டுகளை எங்களை நீங்கள் அழைக்கணும் என்று இதனால் இன்னைக்கு 3 இன்னைக்கு 22 வருஷத்துக்கு எங்களையும் நீங்கள் அழைப்பேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி விரைவுறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் அப்படியே அந்த டீம் அப்படியே வருவீங்க சார். சந்தோஷம் சார், அதுவே பெரிய வாழ்த்து எங்களுக்கு. இப்போ நம்முடைய துணை மேயர் அவர்கள், ஏன்னா இந்த உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும், அந்த வேலைகளுக்கு மத்தியில் அதுவும் இன்னைக்கு சாட்டர்டே நிச்சயமாக நிறைய வேலைகள் இருக்கும், அதெல்லாம் ஒதுக்கி வச்சு எங்களுக்காக வந்திருக்கீங்க. ஸோ ஒரு சின்ன வாழ்த்துறை. ஜோசல்காசின் 3வது ஆண்டு தொடக்க விழாவுக்கு வருகை தந்துள்ள பாளை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அப்துல் வஹாப் அவர்களே, வணக்கத்துக்குரிய அண்ணன் மேயர் ராமகிருஷ்ணன் அவர்களே, அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினர் வழக்கறிஞர் என் பாசத்துக்குரிய அண்ணன் காமராஜன் அவர்களே, என் பாசத்துக்குரிய வழக்கறிஞர் தினேசன் அவர்களே, அன்பு சகோதரர் திராவிட முன்னணியின் உறுப்பினர் சுஜித் அவர்களே மற்றும் சகோதரர் மகேந்திரன் அவர்களே மற்றும் பாத பொதுச் செயலாளர் அண்ணன் சகோதரர் மகேஷ் அவர்களே மற்றும் வந்திருக்கக்கூடிய வேடிக்கையாளர்கள், மேனேஜர் உள்ளவங்கள் அனைவர்களுக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏற்கனவே இன்று 1ஆம் ஆண்டு தொடக்க விழாவிற்கு எல்லாருமே வந்திருந்தோம். இன்று 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவுக்கு நல்ல வேடிக்கையோட நன்மதிப்பை பெற்று நல்ல ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கீங்க. இதே வளர்ச்சி நீங்கள் மேலும் வளர வேண்டும் உங்களை மனமாற வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். முதலில் நம்முடைய தலைமை விருந்தினர் பாளை சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் வஹாப் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அவருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து நம்முடைய மேயர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அவருக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து துணை மேயர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. திரு பிஜு அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். அடுத்து வழக்கறிஞர் திரு காமராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. நன்றி சார், நன்றி. ஒரு இனிமையான வைபவம், நம்ம வீட்டில் நடந்த ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி, நம்ம வீட்டில் ஒரு கிரக பிரவேசமோ கல்யாணமோ ஏதாவது ஒரு நல்ல சுப நிகழ்ச்சி நடந்த ஒரு திருப்தி எல்லார்கிட்டே இருக்கும். இப்போ ஸோ இந்த இனிய வைபவம் இந்த இடத்துல நல்லபடியாக சிறப்பாக நடக்கிறதுக்கு காரணமாக இருந்து நம்முடைய தலைமை விருந்தினர் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் வஹாப் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய மேயரும் துணை மேயரும் நம்ம அழைக்காமலே எதிர்பாராமலே வந்த மிக சிறந்த விருந்தினர்கள்னு சொல்லலாம். பொதுவாக நான் முதல்ல சொன்ன மாதிரி மேயர் ரொம்ப எளிமையான மனிதர். ஸோ அவருக்கு இவங்க இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அவங்களே வந்திருக்காங்க, அதுவே நம்ம பாராட்டணும். நம்மலாம் கூட இந்த அனிவர்சரிக்காக வந்தோம். ஸோ அவர் கண்டிப்பாக இதில் கலந்துக்கணுன்ற ஆர்வத்தில் தன் முன்னெடுப்புனால வந்திருக்கிறாரு. ஸோ அவங்களுக்கு நம்முடைய நன்றியை நம்ம இந்த இடத்துல உற்சாகமாக தெரிவிச்சுக்கலாம். இப்போ இவங்க எல்லாரும் முன்னிலையில் நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு சுஜித் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. பிரமோத்துக்கு பொன்னாடை அணிவிக்கிறதுக்காக ஆசிரியர் பெருந்தகைகள் வந்திருக்காங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு. கடவுள் சொல்லியிருக்கிறார், ஒவ்வொன்றையும் என்னுடைய இறை ஆசிரோடு நேர்மையான உழைப்போடு பிறர் அன்பு பணியோடு தொடங்கு, அப்பொழுது நான் உன்னோடு இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ கையிட்டு செய்கின்ற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இந்த நிறுவனத்தை பல்வேறு மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் தொடர்ந்து இறைவன் ஆசீர்வதித்துக் கொண்டு வருகின்றார். பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நிறுவனம் தன்னுடைய 3ஆம் ஆண்டு இந்த விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே இன்னும் பல்வேறு ஆண்டு விழாக்களை கொண்டாடவும் பல மக்களை கௌரவித்துக் கொண்டிருக்கின்றது. அவருடைய பணியானது தொடர்ந்து நடைபெறவும் இன்னும் பல்லாண்டு இந்த நிறுவனம் வளர்ந்து பல மக்களுடைய மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்று எங்களுடைய புனித தோமையார் நிறுவனத்தினுடைய சார்பாக நிர்வாகி, தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பணியாளர்கள், இங்கே கூடியுள்ள அத்தனை நண்பர்கள் சார்பாக
இந்த பொன்னாடையை ரீஜனல் மேனேஜர் பிஜு அவர்களுக்கு இப்பொழுது எங்களுடைய பாராட்டுகளையும் கௌரவத்தையும் இப்போது தெரிவித்துக் கொண்டு அவர்களை போர்த்தி மகிழ்விக்கிறோம். ஒரு சிறப்பான மனிதருக்கு நம்ம அடுத்த ஒரு கௌரவம், ஒரு பொன்னாடை அணிவிச்சு ஒரு நினைவு பரிசு கொடுக்க போறோம். இந்த ஆண்டு விழாவில் வந்து எல்லா நிகழ்வுகள்லையும் எழுத்து போட்டு வேலை செஞ்சு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி முன்னால் என்ன செஞ்சு இந்த விழாவை இந்த இடத்துல சிறப்பாக்கி இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஜெகன் அவர்களுக்கு இப்போது பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு. செய்தவங்களுக்கு கௌரவம் கொடுக்க வேண்டியது எங்கள் கடமை சார். நாங்கள் கண்டிப்பாக உங்களை கௌரவிக்கணும். வாழ்த்துக்கள். அடுத்து நான் கூட போகிறேன். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நிறைய பார்த்துருப்பீங்க, அவரோட குரல் கேட்டிருப்பீங்க. ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து இந்த நம்ம மொபைலே பார்க்க மாட்டோம்னு உட்காந்துருக்கிறவங்க மட்டும் வேணால் பார்த்துருக்க மாட்டீங்க. மிச்சம் எல்லாருமே அவர் நிச்சயமாக பார்த்துருப்பீங்க. இவர் வந்து பார்க்குறப்ப சின்ன பிள்ளையாட்ட இருக்காரு. கேக் கொடுக்கும்போது கூட பாருங்கள் எல்லாருக்கும் கேக் எடுத்து கொடுத்தாங்க. அவருக்கு மட்டும் அந்த கேக்கு மேலே இருக்குல்ல அந்த சின்ன இந்த செரி மாதிரி அதை எத்தி கொடுத்துட்டாங்க. அப்போ குழந்தையாவே இன்னும் வச்சுருக்காங்க ஐயா அவங்கள. ஸோ மகேந்திரன் நம்முடைய நெல்லை நாயகன், உண்மையிலே நாயகன் தான் இருக்கீங்க. இதை சினிமா நடிக்க போறீங்களா? இல்லை காமராஜர் வந்தோன்னே கேட்டார் கல்யாணம் பண்ண போறியாப்பா அப்படி கேட்டார்ல, அது கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ அவ்வளோதான், முடிஞ்சு இன்னும் ட்ரை பண்ண முடியாது. அப்போ நிறைய தங்கம் வாங்கியிருப்பீங்கல்ல, நிறைய அனுபவம் இருக்கும்ல? இல்லை கம்மியாக தான். சரி, நெல்லை நாயகனுக்கு இப்போ பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிற நம்முடைய ஜோஸ் அலுகாஸ் நாயகன். வாடிக்கையாளர்கள் நமக்கு இப்போ இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் மட்டும் இல்லாமல் எல்லாருமே முக்கியமான வாடிக்கையாளர்கள். அதில் இன்னைக்கு குறிப்பாக நம்ம முதல்ல வந்து யாரை கௌரவிக்க போகிறோன்னா திருமதி கிரேஸ் செல்வராணி அவர்கள். அவங்கள வந்து நாம் போன வருஷமும் நம்ம பார்த்தோம், அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு கஸ்டமர். அவங்க 20 வருஷமா நீங்க வரீங்க, நம்ம வந்து இப்போ 2 வருஷமா தான் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்களா, அவங்களாம் சீனியர்ஸ் தான், அவங்களுக்கு பிறகு வந்தவங்க தான் நீங்களாம் அப்படின்றாங்க. உண்மையிலே வந்து பெரிய பெருமிதமான விஷயம் தான். சுவாமி சன்னதியில கடை திறக்கும் போது முதல் நாள் வந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வேல்யூபிள் கஸ்டமர்ஸ் 4 பேருக்கும் 4 பேர் 4 தூண் மாதிரின்னு வச்சுக்கலாமா? அப்படி வச்சுக்கலாமா? கைத்தடிங்க எல்லாம் உற்சாகமா 4 பேருக்கு இப்போது பொன்னாடை அணிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்படுகிறது. அன்பு சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள். அதாவது நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கக்கூடிய தங்கம் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கணவருக்கு நம்ம இப்போ வந்து மரியாதை செய்ய போறோம். ஸோ அந்த வகையில் திரு சிவா அவருக்கு தான் இப்போ அடுத்து அந்த அவங்க ஒய்ஃப் அவங்க குழந்தைங்களுக்கு வர சொல்லுங்க கூட. தூத்துக்குடியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு தொழிலதிபர் திரு கோபால் அவர்களும் அவருடைய மனைவியாகவும் இங்கே அழைக்கிறோம். முதல்ல வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, அதை கொடுத்துட்டு தான். ஸோ இப்போ எல்லாரும் நீங்க வந்து அச்சதப்புறம் மனசுல நினைச்சிட்டு வாழ்த்தணும். இங்க வாங்க. எப்படி வந்து அவங்க ஆண்கள் வந்து தாலி கட்டுறப்போ நம்ம அச்சதை போட்டு சந்தோஷமா வாழ்த்துறோமோ அதே மாதிரி நீங்க வாழ்த்துறீங்க இப்போ அவங்களுக்கு. சரி, ஒரு வித்தியாசமான வைபவம் இது இன்னைக்கு. இங்க இந்த காதலோடு இந்த அன்போடு நீங்க 100 ஆண்டு காலம் இணை பிரியாம வாழ்த்து வாழன்னு சொன்னாங்க. எல்லாரும் வாழ்த்துறோம் உங்களை. அடுத்த வருஷம் அனிவர்சரிக்கு நீங்க இதே மாதிரி பெரிய நகை ஒன்று அவங்களுக்கு வாங்கி கொடுக்க போறீங்க. மிஸ்ஸஸ் சஃப்ரின் அண்ட் ஃபேமிலி வாங்க குட்டீஸ் எல்லாம் கூட்டு வாங்க. திரு விக்டர் அண்ட் லிங்காவதி மேம் அவங்களுக்கு தான் முதல்ல. நம்முடைய மதிப்புக்குரிய சட்டமன்ற சபாநாயகர் திரு அப்பாவு அவர்களுடைய தங்கை, உடன் பிறந்த தங்கை, அப்படிதானே? ஸோ அவங்களுக்கு ஒரு உற்சாகமாக கரவொலி என்னாமா? பரவாயில்ல, அவருடைய தங்கையை சந்திச்சதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லைங்க, சேர்ந்து இல்லைங்க மேம். அடுத்து திசையன் விலை ஜெய் ராஜேஷ் மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்இ பள்ளியுடைய கரஸ்பாண்டன்ட் மேம். வாங்கிட்டீங்களா நெக்லஸ்? கிரீன் கலர் நெக்லஸ்.
மற்றும் அவருடைய மனைவி மகளை அன்போடு அழைக்கிறேன். திரு முத்துக்குட்டி அவர்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மனைவியும் மகளும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அன்பான குடும்பத்துக்கு இப்போ வாழ்த்துக்கள். திரு சதாசிவம் அவருடைய குடும்பத்தை அழைக்கிறேன். ஸ்பீட் பிரேக்கர்ல கார் ஜெர்க் ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். குண்டுக்குழி இருக்கிற இடத்துல எல்லாம் கார் ஜெர்க் ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஜோஸ் ஆலுகாஸ் முன்னாடி கார் வைப்ரேட் ஆகுது, ஜெர்க் ஆகுறது இவர் கார் மட்டுமா தான் நினைக்கிறேன். அந்த என்ன கம்பெனி கார்னு சொல்லுங்க சார், நாங்களும் வாங்கிக்கிறோம். ஸோ தன்னுடைய அன்பு மகளுக்கு அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கக்கூடிய அன்பான ஒரு தகப்பனாக இருக்கக்கூடிய திரு சதாசிவம் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அழகா சொன்னார், என் மனைவி எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருக்கேன், அவங்க அடம்பிடிச்சு கேட்கவும் மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள். ஜோஜோ அண்ணா, சரீஷ் அண்ணா, அப்புறம் தனலட்சுமி அக்கா, இது எல்லாத்துக்கும் மேலே அனுபண்ணான்னு ஒரு பர்சன் உண்டு, மயிலாடுதுறை போயாச்சு. இங்கே எல்லாருமே வந்து எப்போவும் தங்க வாங்க வருவாங்க. பட் நான் எங்கள் ஃபேமிலியும் சரி நிறைய ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி எவ்ரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரிலேட்டிவோட ஒரு சப்போர்ட் ஆஃப்டர் தென் காட். ஸோ எவ்ரி அப் அண்ட் டவுன்ஸ்லேயும் எனக்கு வந்து கூட இருந்தது பிரமோத் அண்ணா தான். ஸோ அவங்கள மாதிரி ஒரு பர்சன் வந்து லைஃப்பில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் நம்ம எல்லாம் பண்ணி ஹெல்ப் பண்ணி அவங்க நிற்க மாட்டாங்க. பட் பிரமோத் அண்ணா, ஜோஜோ அண்ணா, என்னோட எல்லா ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்லேயும் என்னோட க்ளோஸ் டு ஹார்ட் வந்து இவங்க எல்லாரும் பர்சன்ஸ் தான். பிரமோத் அண்ணா, ஜோஜோ அண்ணா, சரீஷ் அண்ணா, தனலட்சுமி அக்காவுக்கு வந்து என்னோட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேலே என் பொண்ணுக்கு வந்து அவங்க எல்லாரும் தாய் மாமா. ஸோ அந்த மாதிரி தான் என் பொண்ணை இன்னை வரைக்கும் இப்போ பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் கேர் பண்ணி பார்த்துக்கிறது எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையுமே. ஈவன் தோ என் ரிச் அண்ட் புவர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டைம்லேயும் நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ வாங்க வந்தால் தான் கஸ்டமர், அவங்களுக்கு தான் நல்ல இது அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ அவ்வளோ ஒரு குட் ஹார்ட்டட் சோல்ஸ் எல்லாருமே. ஸோ அங்கே இப்போ இன்கேஸ் அனுபண்ணா அங்கே போன மாதிரி, மயிலாடுதுறை போன மாதிரி பிரமோத் அண்ணா போனாங்கன்னா அங்கே உள்ள ஜோஸ் ஆலுகாஸில் போய் தான் நான் எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தேங்க்யூ ஸோ மச் பிரமோத் அண்ணா. செகண்ட் இயர் MBA. நீங்கள் இப்போ ஃபைனல் BBA, ரைட். உற்சாகமான சந்தோஷமான கரவொலியோடு அவங்கள வாழ்த்தலாம். நம்ம அவர் சொன்ன மாதிரி நம்ம பெரிய பர்ச்சேஸ் வந்து உங்கள் பொண்ணுடைய கல்யாணத்துக்கு ஒரு பெரிய பர்ச்சேஸ் இருக்குது இல்லையா, மிகப்பெரிய பர்ச்சேஸ். ஆனால் இவரும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறது காதில் போட்டாலும் தெரியுது. இவங்க வந்து ஆரம்பத்தில் ஒரு 10 நிமிஷம் இருக்குமா, அப்போயே நாங்கள் கூப்பிட்டோம், வாங்க உங்களுக்கு பொன்னாடை போத்தணும். இல்லை, என்னுடைய ஹஸ்பண்ட் வரட்டும் அப்படின்ட்டாங்க. அப்பா வாங்கி தருவாங்க, நினச்சதெல்லாம் வாங்கி தருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. என் கணவர் வந்து நினைக்காததையுமே வாங்கி கொடுப்பாங்க. நான் வர்றது ஒரு விஷயத்துக்காண்டி வருவேன், சரியா. இவ்வளோ இந்த இடத்துல நம்மளை இந்த இதுக்கு நிற்கிறோம் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே காரணம் வந்து என்னோடய வீட்டுக்காரர் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து கிட்டத்தட்ட 200 பவுன், அதுவும் ஜோஸ் ஆலுகாஸ்லேயே வாங்கி கொடுத்துருப்பார். அப்பா செய்கிறது வந்து அது கடமை, எது அன்பு இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் நம்மளோட ஹஸ்பண்ட் வந்து நமக்கு ஒவ்வொன்றும் பார்த்து இப்போ கூட எனக்கு April 21 வந்து பர்த்டே, ஆல்ரெடி 4 lakhsக்குள்ளே இதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க ஒய்ஃபுக்காண்டி. இது மாதிரி எல்லா ஹஸ்பண்டுக்கும் வாங்கி கொடுக்கறதுக்கான ஆசைகள் எல்லாத்துக்குமே இருக்கும், யாருக்குமே இல்லாமல் இருக்காது. அப்பா வந்து அது பண்ணுவாங்க, இருந்தாலும் ஹஸ்பண்ட் பண்ணுறது ஒரு ஸ்பெஷல் இல்லையா. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நான் ஜோஸ் ஆலுகாஸ் சும்மா வந்துட்டு போகிறோம் திருநெல்வேலிக்கு அப்படின்னாங்க, தென்காசி திருநெல்வேலிக்கு வர்றோம் அப்படின்னா அதை இந்த சொல்லுவாங்களே, சார் சொன்னாங்களே, இங்கே வந்தாலே கார் வைப்ரேட் ஆகணும். கண்டிப்பாக எங்களுக்கும் அதே இது உண்டு. எங்கே போனாலும் சரி, சாப்பாடு வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆனால் ஜோஸ் ஆலுகாஸ் அந்த கேண்டீனில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு போவோம். நம்ம எல்லாத்தையும் பார்த்துருப்போம். ஜோஜோ, பிரமோத், சரீஷ், நிறைய எல்லாருமே சொல்லப்போனால் இங்கே யாருமே நம்மளுக்கு தெரியாதவங்க கிடையாது. எல்லோரும் சார் அது மாதிரி பிரமோத் சார் எப்படி தெரியுமா, உள்ளே வந்த உடனே நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது, சாப்பிட்டீங்களா ஃபஸ்ட்டு, அதான் கேள்வி. அவங்களோட அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியே நம்ம எங்கே போனாலும் மேடம் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், ஹாஸ்பிட்டல் போனால் கூட இங்கே வந்துட்டு போவோம். நாங்கள் உண்மையிலே ரெஃப்ரெஷ்ஷுக்கு இங்கே தான் வருவோம். அதை ஒரு 10 நிமிஷம் இங்கே வந்து இருந்துட்டு போனால் என்னமோ நம்ம ஃபேமிலியில் ஏதோ ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். திருநெல்வேலியில் வந்து எங்களுக்கு வீடு கிடையாது, ஆனால் ஜோஸ் ஆலுகாஸ் எங்களுக்கு வீடு மாதிரி தான். எதுக்கு எடுத்தாலும் இங்கே வந்துட்டு தான் போவோம். நாங்கள் நகையை வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாருனாலும் அது காயினாக கூட வாங்கி வைக்கலாம். ஆனால் பொண்களுக்கு போட்டு பார்க்கணும் ஒரு அந்த இது வந்து உண்மையிலேயே ஹஸ்பண்ட் பண்ணி எனக்கு இதாகி போச்சு. மேடம் அடிக்கடி எங்கள் அப்பா பண்ணாங்கன்னு சொல்லும் போது மைக் தருவாங்களா, என் ஹஸ்பண்ட் பண்ணாங்கன்னு சொல்லணுங்கக்காண்டி நான் வெயிட்டிங், ஓகேவா. அதனால தான் இந்த அவசரமாக மேடம்கிட்ட மைக் வாங்கினேன்.
ஏன்னா அப்பா வந்து பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி, உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணுறாங்க. உண்மையிலே அப்பாவை ரொம்ப பாராட்டணும். எல்லா அப்பாவும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் இது வரைக்கும் அவருக்குன்னு ஒரு வெள்ளியில் ஒரு மோதிரம் கூட ஆசைப்பட்டு வாங்க மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் உனக்கு தான் உனக்கு தான் உனக்கு தான், அதான் சொல்லுவாங்களா, திகட்டிரும் ஒரு லிமிட்டுக்கு மேலே. அந்த திகட்ட நகை வாங்கி தந்திருக்காங்க ஜோசலுக்காஸில். அது எல்லாத்துக்குமே தெரியும். உண்மையில் இன்றைக்கி எனக்கு இங்கே வர முடியாத சூழ்நிலை, முக்கியமான ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அப்பாயின்மெண்ட்டு. இவங்க மாறி மாறி சொன்ன ஒரே காரணத்துக்காண்டி நான் இங்கே வந்துருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸோட நான் ஹாஸ்பிட்டல் போக முடியாது. என்னை விட்டுட்டு ஹஸ்பண்ட் போயிட்டு செக்கப் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அது எல்லாமே இந்த ஃபேமிலிக்காண்டி தான். இது என் ஃபேமிலியோட ஃபங்க்ஷனுங்காண்டி நாங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம். கூப்பிட்ட ப்ரமோட் சாருக்கு, ரீஜனல் மேனேஜர் சாருக்கு எல்லாத்துக்குமே நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நீங்கள் இதே மாதிரி இதே சர்வீஸை லைஃப் லாங் அப்படி கன்டினியூ பண்ணிட்டு போங்க. எங்களுக்கு வேறு எந்த கடையில் நகை வாங்கினாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. உங்கள் கடையில் வாங்கினா மட்டும்தான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிது. தேங்க்யூ ஸோ மச். அழகாக சொன்னாங்க. கேட்டதையும் வாங்கி தருவாங்க, கேட்காததையும் வாங்கி தருவாங்க, நினச்சாலே போதும் வாங்கி தந்துடுவாங்க. உண்மையிலே இப்படி ஒரு கணவருக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து வாழ்த்து சொல்லிடலாம். 2 பேருக்கும் சேர்த்து போட்டு விட்டுருங்க. அதில் உற்சாகமாக கைத்தட்டுங்க. ஸோ சதாசிவம் சாருக்கு ஒரு போட்டி இருக்குங்க. உண்மையிலே அப்படிதானே, உங்களுக்கு ஒரு பெரிய போட்டியே இங்கே இருக்குது. இப்போ அது வந்து அப்பா அந்த வரிசை, இது கணவர். உங்களை வெடி ஆஹா அவர் சொல்றாரு பாருங்க. அவர் சதாசிவம் சார் சொல்றாரு, அவரை பீட் பண்ணவே முடியாதான். அவர் அந்த அளவுக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஆனா உண்மையிலே வந்து உங்க மக தான் ரொம்ப வரம் பெற்றவங்க. ஆனா உண்மையிலே இப்படி ஒரு பையன் வீட்டில் வேணும் மேம். அப்படி இருந்தால் தான் வந்து சில விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ண முடியும். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு ரிட்டையர்ட் டீச்சர், சைல்ட் ஜீசஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர்ட் ஆகியிருக்கேன். எங்கள் ஸ்கூலுக்கு எங்களோட பங்கு நிறைய உண்டு. அதாவது விருந்தோம்பல் அப்படிங்கிறத வந்து நம்ம ஜோஸில் தான் பார்க்க முடியும். அது மேனேஜர் பிரமோதா இருந்தாலும் சரி, நம்ம சர்விங் கமிட்டியில் உள்ள மாரியப்பனாக இருந்தாலும் சரி. ஆமாம், அப்படி நம்ம நகை எடுக்கிறோமோ இல்லையோ, ஆனால் அவங்க ரிசீவ் பண்ணுற அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, அதுக்கே நம்ம திரும்ப திரும்ப இங்கே வரணும்னு தோணும். மாரியப்பன் அவங்களுக்கு எப்பவும் எல்லா பல்லும் தெரிகிற மாதிரி தான் சர்வ் பண்ணுவாங்க. என் பொண்ணு கல்யாணத்துக்கு, என் தங்கச்சி பொண்ணு கல்யாணத்துக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் இங்கே தான் ஜுவல் எடுத்துருக்குறோம். அப்புறம் இங்கே ஒர்க் பண்ண ஷான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தஞ்சாவூர் போயிட்டாங்க. எனக்கு என் ஹஸ்பண்டோட நேட்டிவ் தஞ்சாவூர். அங்கே போனால் நான் ஷானுக்காக அங்கே ஜோஸாலுக்காஸ் தான் போவேன். அதனால ஜோஸ்னாலே ஜோஷ் தான். ஸோ ஐ எம் ஹாப்பி டு பி ஹியர். ஏன்னா இது வந்து என்னுடைய குடும்ப விழா. தேங்க்யூ எவ்ரி ஒன். இது எங்கே வாங்கின வெள்ளி மோதிரம்? இங்கே தானே? சரி, அப்போ வாங்கி கொடுத்துருக்கீங்க. பாரதியாருடைய பேரை வச்சிருக்கீங்க, சந்தோஷமா சொல்லலாம். என்ன சார், நான் பாரதியாரோட பேரை வச்சிருக்கேன்னு. வாழ்த்துக்கள் சார். இது உங்கள் பொண்ணா சார்? நான் ஒர்க் பண்ணுறேன் டிசிஎஸ்ல, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இப்போ லீவா? இப்போ லீவில் வந்திருக்கேன். இங்கே சென்னையா? எங்கே இருக்கீங்க? சென்னை. என்ன பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கீங்க? மேரேஜ் பர்ச்சேஸ். மேரேஜ்? சென்னைக்கு மேரேஜ் உங்களுக்கு? ஸோ மே 19 வாங்க. மே மாதம் 19ஆம் தேதி திருமணம் செய்து கொள்ள போகக்கூடிய இந்த மணப்பெண்ணுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு வாழ்த்தும் ஆசியும் கொடுத்துடலாம். நீங்கள் எல்லாருடைய வாழ்த்தும் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் 100 ஆண்டு காலம் சந்தோஷமா வாழ்க்கை. உங்கள் பேர்? பிரியா. மரகத பிரியா. உங்கள் கணவர் என்ன பண்ண, வருங்கால கணவர் என்ன பண்ணுறார்? ஏரோஸ்பேஸ் இன்ஜினியராக இருக்கார். வாழ்த்துக்கள். இந்த ஊரா அவங்க? எந்த ஊர் அவங்க? சேலம். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. 3வது ஆண்டு விழா, இந்த ஜோஸ் அலுகாஸின் 3வது ஆண்டு விழா, வண்ணார்பேட்டை கிளையுடைய இந்த 3வது ஆண்டு விழா இந்த இடத்தில் வெகு சிறப்பாக நம்ம வந்து லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் வந்து நிறைய கிரௌட் இல்லையா பிரமோத்? லாஸ்ட் இயர் இருந்தோட இன்னும் அன்பான குடும்பங்கள் நிறைய வந்திருக்காங்க இந்த வருஷம். அந்த வகையில் மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாரையும் சந்தித்ததில் நன்றி. நீங்கள் எல்லாருமே உங்களுடைய இனிமையான நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணியிருக்கீங்க. நிறைய அழகாக பேசியிருக்கீங்க. ஸோ மைக்கில் பேசின அத்தனை பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க, தயங்குவாங்க பேசுறதுக்கு. ஸோ எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் சதாசிவன் சார், ஆயிஷா 2 பேருக்குள்ள போட்டி அப்படியே தொடரட்டும் நான் வாழ்த்துறேன். அடுத்த ஆண்டு விழாக்கு வரும்போது அந்த போட்டியில் வேற யாராவது ஜாயின் பண்ணுவாங்க நான் நம்புறேன். ஜோஜோ கரெக்டா? அது ஜோஜோ கையிலையும் பிரமோத் கையில தான் இருக்கு. ஸோ அடுத்த போட்டிக்கு யார் வரா நம்ம பார்த்துருவோம். ரைட்டா? 10வது ஆண்டு விழால இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறான்னு பார்த்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். ஓகேயா? ஸோ அந்த போட்டியில் யார் வரான்னு பார்க்கலாம். வாழ்த்துக்கள். ஆசிரியர் பிறந்தகள் எல்லாருக்கும் வாழ்த்துறேன். நீங்களும் ரொம்ப அருமையான விஷயங்கள்லாம் சொன்னீங்க. குட்டி பையன் வந்து ஒரு உண்மையை போட்டு உடைச்சான், அது ஒரு
பெரிய விஷயம். அந்த குழந்தை கூட உங்கள் குழந்தை இனிமேல் பர்ச்சேஸ் பண்ணும்போது தாத்தா கிட்டே எல்லாத்தையும் ஒப்படைச்சிருக்க, தாத்தாவே எல்லாமே பண்ணிடட்டும் சொல்லி. ஸோ எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா எல்லாரும் ஒரு வார்த்தை மறக்காம சொன்னீங்க, இது எங்க குடும்பம், நாங்க குடும்ப விழாக்கு வந்திருக்கோம், எங்க வீட்டுல நடக்கிற வைபவம், இது எங்க ஃபங்க்ஷன் சொன்னீங்க. அதுவே பெரிய சந்தோஷம். இதை விட ஒரு பெரிய ஒரு வெற்றி இந்த நிறுவனத்துக்கு நிச்சயமா கிடையாது பிஜு சார். நீங்க எங்க போய் எது வேணாலும் கேட்கலாம், ஆனா எங்க நெல்லை மண்ணில் இருக்கக்கூடிய இந்த அன்பு உங்களுக்கு கேரளாலேயோ தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது. நெல்லை மண்ணுக்கு நீங்க வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. உங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை மீண்டும் மீண்டும் தெரிவித்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். திரு ஆண்டனி செல்வா ஃபேமிலி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பிஜு சார், நம்முடைய திரு ஆண்டனி சாருக்கு ஒரு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வாழ்க வளமுடன். எல்லாரும் மனசுல என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லா கனவுகளும் நிறைவேறி, அது தங்க கனவுகளும் நிறைவேறி எல்லாரும் சந்தோஷமா நீடோழி நிறைவா வாழணும் மனமாற வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி. முழு நிலவு நாளன்று முழுமையாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய தொகுப்பாளினி அவர்களுக்கு எல்லாரும் ஒரு ஓ போட்டுருவோமா?